ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ். மேத்தமெட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் கேட்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்கள். ஓகேவா? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் இது. சதுசுரம். சதுசுரம்னா என்ன? சதுசுரம் என்றால் நான்கு. சதுசுரம் எண். அதான் சதுசுரம் எண்ணுன்னா எதை குறிக்கும்? நான்கு. 4 குறிக்கும். அடுத்தது சதுசுரம் வேற என்ன குறிக்கும்? 8. அடுத்தது 32. அப்புறம் 64. அதுக்கப்புறம் 128. சதுசுரம் எண்ணுன்னா எப்படி இது இதுவாயிட்டு போகுது? 4. நான்குன்னு சொன்னா 4 4 டபுள் பண்ண சொல்ல 8 ஆகும். 8 டபுள் பண்ண சொல்ல 16. 16 டபுள் பண்ண சொல்ல 32. டபுள் பண்ணி மல்டிப்ளை தான் பண்ணணும். சரி, இப்போ இதுலலாம் சதுசுரம் இருக்குது. சதுசுரம்னா நம்ம 4 சொல்கிறோம். 4 அதுக்கப்புறம் 8 16 32 இந்த மாதிரி சொல்லிட்டு வரோம். சரி, இப்போ 4 8 சொன்னீங்க, அப்புறம் என்ன 16 சொன்னீங்க, நடுவில் 12 ஒன்று இருக்குல்ல? 12 திசரத்தோட எண்ணு. அது நம்ம 12ன்றது திசரத்துல தான் இருக்கு. நம்ம அதை டிவைட் பண்ணா சதுசத்துல 12 வரும். அது திசரத்தில் இருக்குன்னு எப்படி சொல்ற? இந்த திசரோட எண்கள் வந்து 3 6 12 அப்படி டபுளா சொல்ல 12 திசரத்துல இருக்கிறதுனால சதுசத்துல வரும். சதுசத்துல வந்து 3 நாள் போட்டா 12 அந்த மாதிரி டிவைட் பண்ண சொல்ல 12 சதுசத்துல வரும். கரெக்ட். இப்போ அந்த 12ன்ற எண்ணோட இலக்கு ஒரே இலக்கு, அது பெரிய இலக்கு இல்லை. 12ன்னா ஒரே எண்ணு தானே சொல்கிறோம். அப்போ அது ஒரே எண்ணுன்னு சொல்ல அது வந்து சதுசுரத்தை சேராது. அந்த 12 பிரித்து பார்த்தோம்னா 3 நாள் இருக்குது. அது கூட 4 4 4 சொல்லலாம், இல்லை 8 4 கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே 4 8 16 32 64 128 256 இந்த மாதிரி தான் மல்டிப்ளை ஆகிட்டே போகும். லயமும் அப்படி தான் இருக்குது. அது லயம் எப்படி அமைஞ்சிருக்கு சொல்லியிருக்கல? எப்படி? 1 = 1, 1 + 1 = 2, 2 தெளிவா சொல்லு. 1 = 1, 1 + 1 = 2, 2 + 2 = இன்னும் தெளிவா சொல்றா. நீ பாட்டு 1 = 1 எப்படி லயம் எப்படி மாறுது சொல்லு. அதை அப்படி தெளிவா சொல்லு. பாதி பாதியா? எப்படி பாதி பாதியா? முதல்ல 1, அப்புறம் 1 + 1 = 2, அப்புறம் அந்த 2 + 2 = 4, அப்படியே பாதி பாதியா? இப்போ காலப்பிரமாணம் சொல்றோம்ல, காலப்பிரமாணம் எப்படி பிரியுது? 1 2 4 8 இப்படி தான் காலப்பிரமாணம் பிரியுது. புரியுதா? இப்போ விளம்பம் வந்துடுதுன்னா விளம்பம் அடுத்தது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு விளம்பம் 1ஆம் காலம்னு நினச்சிக்கோங்க. என்னது? விளம்பம் வந்து 1ஆம் காலம், மதியமம் 2ஆம் காலம் சொல்கிறோம், துரிதம் மதியம் துரித காலம் 3ஆம் காலம் சொல்கிறோம். இப்படி பேர் விளம்பம் மதியமம் துரிதம்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த விளம்பம்னா 1ஆம் காலம் கரெக்டு. விளம்பத்துக்கு அடுத்த ஸ்பீடு தான் மதியமம் 2ஆம் காலம். அங்கே எப்படி காலப்பிரமாணம் ஏறுது பார்த்தீங்கன்னா, இப்போ விளம்பம் 1ன்னா 1ஓட 1 சேர்ந்து 2 ஆகுது. இதுதான் 2வது காலப்பிரமாணம். அடுத்தது 3ஆவதுன்னு ஒன்று இருக்குது. அங்கே 3ஆவதுன்றது காலப்பிரமாணமே கிடையாது. என்னது? அங்கே வந்து 4ஆவது தான் காலப்பிரமாணம். 1 1 2 எடுத்து 2க்கு அப்புறம் 4 தான் வரும் காலப்பிரமாணமாவே. என்னது? 4 தான். 3ன்ற ஒரு காலமே கிடையாது. 1 2 4 அதுக்கப்புறம் 6ன்னு ஒன்று இருக்குது, அதுவும் கிடையாது. 8 தான் காலப்பிரமாணம் ஸ்பீடு. இப்படி தான் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. தாளத்தினுடைய லயமே வந்து இப்படி தான் 1 2 4ன்னு தான் லயமே பிரியுது. எந்த லயம் எடுத்துட்டாலும் இப்படி தான் பிரியும், வேற வழியே கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ இது சதுஸ்வரத்துக்கு நம்ம சொல்றோம்னா, இப்போ திசரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல எந்த லயம் இருக்கோ அந்த லயமும் அப்படிதான் பிரியும். லயன்றது ஒன்று தான். அதில் நம்ம என்னென்ன லயம் பிரித்து சொல்கிறோமோ அந்த லயத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். ஆனால் ஏன் அது 3ஆவது காலப்பிரமாணம் சொல்கிறாங்க? எல்லாமே 1 2 3 ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? எனக்கும் அது ஏன் 3ஆவது காலப்பிரமாணம் சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் என்னோட யோசனை பிரகாரம்
அது 3வது பிளேஸில் வர்றதுனால அது 3வது காலப்பிரமாணம் சொல்கிறாங்களோ அப்படின்றது ஒரு விஷயம். புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா உங்களுக்கு? இப்போ 1 2 4ன்னு தான் அங்கே காலப்பிரமாணம் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறது 3வது காலவாசின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு காலம், 2வது காலம், 3வது காலம் வாசிங்க, 4வது காலம் வாசின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே அது அதனுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது 4வது காலப்பிரமாணம் தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். காலப்பிரமாணம் எப்படி பிரியுதுன்னா 1 2 4ன்னு தான் பிரியுது. 1 2 4. இப்போ சதுஸ்வரத்தினுடைய எண்ணோட விளக்கத்தை சொன்னீங்களே, எப்படி சொன்னீங்க? 4 8 16 சொன்னீங்களா? அந்த மாதிரி தான் இது. எல்லா லயத்துக்குமே இப்படி தான் பிரியும். வேறு ஆப்ஷனே கிடையாது. நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அது இருக்கு. அது எதுக்குமே சேராத ஆப்ஷன். இப்போ இந்த 4 8 சதுஸ்வரத்துக்கு சொன்னீங்களா, 4 8 16 அப்படின்ட்டு 4 வந்து 8க்கு ஆட் பண்ண முடியுமா? புரியுதா கேட்குற கேள்வி? இப்போ 4 இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ 4ன்றது 4 சொல்லுன்னு எடுத்துப்போம். ஒரு அக்ஷரம். அடுத்தது 8ன்றது சொல்லு, வாய் திறந்து சொல்லு. 2 அக்ஷரம். அந்த இப்போ 4 போய் 2 அக்ஷரத்துக்கு நம்ம வாசிக்க முடியுமா? முடியாதா? எப்படி? ஒரு அச்சத்துக்கு 2 சொல்லணும். ஒரு அக்ஷரத்துக்கு எப்படி 2 சொல்லுவா? ரெண்டு அச்சத்திற்கு ஒரு சொல் வச்சு 4 அச்சம் 8 அச்சத்திற்கு 4. என்னடா சொல்றீங்க? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு அக்ஷரம் இருக்கு, அப்புறம் 2 அக்ஷரம் இருக்கு. ஒரு அக்ஷரன்றது எத்தனை சொல்லு? 2 அக்ஷரன்றது எத்தனை சொல்லு? ஒரு அக்ஷரத்தை வந்து 2 அக்ஷரத்துக்கு வாசிக்க முடியுமான்னு கேட்குறேன். 4 சொல்லு போய் 8 சொல்லுல வாசிக்க முடியுமான்னு கேட்குறேன். 8 சொல்லுக்கு அடங்குமான்னு கேட்குறேன். ஸ்பீடாக வாசிங்க. அது எப்படி ஸ்பீடாக வாசி அடங்கும்? தக்குந்தடி கிட்ட தக்குன்றது ஒரு அச்சத்துக்கு 2 தக்குந்தடி கிட்ட தக்க போட்டு அந்த வாசிங்க. புரியல, சொல்லு. தக்குந்தடி கிட்ட தக்கன்னு போடுதே ரெட்டை கலையில போடுறது, ஒத்த கலையில போட்டு சொல்லு. தக்குந்தடி கிட்ட தக்க அந்த மாதிரி வாசிக்கிறது. சொல்லு, அப்படியே லைனா சொல்லு. தக்குந்தடி கிட்ட தக்க தக்குந்தடி கிட்ட தக்க தக்குந்தடி சரி. கிட்ட தக்க இந்த மாதிரி வாசிக்கிறது. தகுதிக்கிறது. நான் அது கேட்கலையா உங்ககிட்ட கொஸ்டினே? தக்கும் தட்டி கேட்ட தக்கன்றது முதல் 4 சொல்லு. என்ன? தக்கும் தட்டி கேட்ட தக்க, தக்கும் தட்டி கேட்ட தக்க சொன்னீங்களா? தக்கும் தட்டி கேட்ட தக்க, தக்கும் தட்டி 2 அக்ஷரம் வந்துச்சா? நான் கேட்குறது 4 அக்ஷரம் 2 அக்ஷரத்துக்கு வருமானு கேட்குறேன். தகுந்தறி கேட்ட தக்க, தகுந்தறி கேட்ட தக்கன்னு 2 அக்ஷரத்துக்கு வருமானு கேட்குறேன். தக்கும் தட்டி கேட்ட தக்கன்னு 8 வருது இல்லை? 4 வந்து 8க்கு சேருமான்னு கேட்குறேன். தெரிஞ்சா தெரியும் சொல்லு. நீ என்ன அப்படியே உட்காந்துக்கிறா? தெரிஞ்சா தெரியும் சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. புரியுதா இல்லையா? முதல்ல என்ன புரியுது சொல்லு. ஒரு அச்சத்துக்கு 4 சொல், 2 அச்சத்துக்கு 8 சொல். அந்த 8 சொல்ல 4 சொல்ல வாசிக்க முடியும். 4 சொல்லு 8 சொல்லுக்கு சேருமான்னு கேட்குறேன். சேராதா? ஏன் சேராது? 8ஓட 4 சின்ன கம்மி நம்பரா இருக்கனால அது சேராதுமோ? அது சேராது. ஏன் 2 நாளா வச்சா சேருமே? 2 நாள் 8 ஆயிடுச்சுல? நீங்க ஒரே 2 நாள் ஒரே நாளா வாசிக்கணும் மாதிரி அப்படி கேட்குது. நான் தகுந்தறி கேட்டதுக்குன்னா 2 அக்ஷரத்துக்கு வந்துடுது. ஆனால் 2 நாளாக தான் வரும் அங்கே. எப்பவுமே இது எதுக்கு சொல்ல வந்தோன்னா, பெரிய இலக்கை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாரு. இப்போ ஆதி தாளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 8 அக்ஷரம் இருக்கு. இது ஒத்த கலை. அதுவே வந்து 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இது ரெட்டைக்கலை. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ ஒத்த கலையில் ஒரு கோர்வை இருக்குன்னா அது ரெட்டைக்கலையில் வாசிச்சா வருமா? வராது. ஏன் வராதுன்னா அது ஒத்த கலை கோர்வை, அது ஒரு 32 சொல்லுக்கு உண்டான கோர்வை. ஆனால் இது ரெட்டை கலைன்னு போட சொல்ல ஒரு ஆவரத்துக்கு எத்தனை சொல்லு ஆகுது? 64. ஒத்த கலைனா 32. 32 சொல்லு. அப்போது 32 சொல்ல வந்து 64 சொல்லுக்கு நம்ம வாசிக்க முடியாது. ஆனால் இப்போ 64 சொல்லில் ஒரு கோர்வை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 32 சொல்லு போட்டாலும் அதை வாசிக்கலாம், 64 சொல்லு வந்தாலும் வாசிக்கலாம். எது ஒன்று பண்ணாலுமே நம்ம ரெட்டைக்கலைக்கு தான் பண்ணணும், ஒத்தக்கலைக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒத்தக்கலைக்கும் பண்ணி வாசிக்கலாம். மேக்சிமம் நம்ம ரெட்டைக்கலைக்கு எந்த கோர்வையோ எந்த ஒரு அபிப்பிராயமோ பண்ணிட்டோம்னா அது வந்து ஒத்தக்கலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனோட விஷயம்லாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு போக சொல்லித்தரேன். ஆவர்த்தனம்னா என்ன? ஒரு தாளம் முதல் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு முறை ஃபுல்லாக போட முடியும் ஒரு ஆவர்த்தனம். ஒரு ஆவர்த்தனம். இன்னொரு அடி சொல்லு சவுண்டா. ஒரு தாளம் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு முறை ஃபுல்லாக போட்டு முடிக்கிறது ஒரு ஆவர்த்தனம். ஒரு ஆவர்த்தனம். ஒரு தாளம் போட்டு எதனா எக்ஸ்பிளைன் பண்ணு. நீ பாட்டுன்னு சொன்னா எப்படி என்ன தாளம் போடுற சொல்லிட்டு போடு. சதுசர ஜாதி திருப்புடை ஒரு ஆவர்த்தனம். இன்னொரு பேர் என்ன அது? ஆதி தாளம். போடு. ரெட்டைக்கலை போடு, ஒத்தக்கலை போடு. இது ஒரு ஆவர்த்தனம். இது என்னது? ஆதி தாளம். இதனுடைய விளக்கத்தை சொல்லு. ஆதி தாளம். சவுண்டா பேசு. ஆதி தாளம் 8 அக்ஷரம், ஒரு அக்ஷரத்திற்கு 4 சொல், 8 அக்ஷரம். ஆதி தாளம் சதுசுர ஜாதி திருப்புடை. சதுசர ஜாதி. அதனுடைய இயற்பெயர் சதுசுர ஜாதி திருப்புடை. அதுக்கு இயற்பெயர் தான் ஆதி. புரியுதா? அதனுடைய இந்த பெயர் வந்து சதுசுர ஜாதி திருப்புடை. ஓகேவா? சதுசுர ஜாதியிலேருந்து தான் அதனுடைய இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களோட பிள்ளைங்க பேர் என்ன நம்ம பார்த்து ஒரு பேர் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் அது ஆதின்றது பேர். அந்த மாதிரி 35 தாளத்தில் இருக்கிற தாளம் அது சதுசுர ஜாதி திருப்புடைன்றது. சதுசுரன்றது அது ஒரு ஜாதி, திசரன்றது ஒரு ஜாதி, கண்டன்றது ஒரு ஜாதி, மிசரன்றது ஒரு ஜாதி, சங்கீர்ணன்றது ஒரு ஜாதி. சதுசுரன்ற ஜாதியில் ஆதி தாளம் இருக்குது. அந்த சதுசுர ஜாதி அதில் வந்து இந்த ஆதின்ற தாளம் இருக்குது. இதுதான் விஷயம். அதுக்கு பேர், அதனால தான் அதுக்கு பேர் ஆதி தாளம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆதி காலத்துலேருந்து வந்துடுச்சு அதனாலன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு தாளத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது. 35 தாளத்துக்குமே 35 பேர் இருக்குது. சதுசுரன்ற ஜாதியில் பிறந்த தாளம் தான் இது. ஒரு ஒரு தாளத்துக்கும் 7 தாளம் இருக்குது, ஒரு ஒரு ஜாதிக்கும். புரியுதா? 5 ஜாதி 7 தாளம் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த ஜாதியில் இந்த தாளத்தினுடைய பெயர் அந்த ஜாதிக்கு சதுசுர ஜாதி திருப்புடனா, திருப்புடன்றது சதுசுர ஜாதி திருப்புடனா அந்த சதுசுரத்தில் வந்து அந்த தாளம் இருக்குது. அந்த தாளத்தினுடைய பெயர் ஆதி. இதுதான் இந்த ஆதி தாளத்தினுடைய இயற்பெயர் இதுதான். அதுதான் அதுக்கு ஆதி தாளம்ன்ற பேர். புரியுதா? இப்போ அந்த ஆதி தாளத்துக்கு விளக்கம் சொல்லு. சதுசர ஜாதி திருப்புடை ஒரு ஆவர்த்தனத்திற்கு 8 அக்ஷரம், ஒரு அக்ஷரத்திற்கு 4 சொல், 8 அக்ஷரத்திற்கு 32 சொல். ஒரு ஆவர்த்தனம் எப்படி வருகிறது என்றால் 1 2 3 சொல்லு. 1 2 3 4 5 6 7 8. 8 அக்ஷரம் எப்படி வருகிறது என்றால் 1. இப்படிதான் இப்போ சொன்ன இதுதான் 8 அக்ஷரம். புரியுதா? அடுத்தது 32 சொல் எப்படி வரும் என்றால் 1 தக்க 4 சொல், திம்மி 4 சொல், 8 சொல். ஒரு அக்ஷரத்துக்கு 4 சொல். தக்க அப்படின்றது ஒரு அக்ஷரம், அதுக்கு 4 சொல். திம்மின்றது ஒரு அக்ஷரம், அதுக்கு ஒரு 4 சொல், 8 சொல். அந்த மாதிரி 8 நாள் 32 சொல்லு இப்படி தான் வருது. இதுதான் ஆதி தாளம். ஆவர்த்தனம்னா நீ இப்போ எப்படி சொன்ன? இந்த தாளத்தினுடைய ஆரம்பம் முதல் அந்த முடிவு வரை. பூர்வாங்கம் உத்தராங்கம், ஆரம்பம் முடிவு. இந்த தாளம் எப்படி போடுறோம் கேட்டோன்னா, ஒரு லகு 2 துரிதம் அந்த தாளத்தினுடைய அங்கங்கள். அங்கம் எதுக்கு? ஒரு
லகு ரெண்டு இது துரிதம். 2 துரிதம். ஒரு லகுன்னா தாளம் போட்டு தட்டு போட்டு சதுசுரம்னா 4ன்னு சொல்லியிருக்கோம்ல. 1 2 3 4 இது லகு, ஒரு துரிதம், இன்னொரு துரிதம். இதுதான் இந்த தாளத்தினுடைய அங்கமும் லகு இதுவும். அங்கம் இதுதான் இந்த தாளத்தினுடைய. ஒரு லகு 2 துரிதம். ஓகேவா? அப்போ அந்த ஒரு லகு 2 துரிதம் போட்டு முடிச்சிட்டோம்னா அது ஒரு ஆவர்த்தனம். ஒரு லகு 2 துரிதம் போட்டு முடிச்சிட்டோம்னா அது ஒரு ஆவர்த்தனம். இதே மாதிரி தான் ஒரு ஒரு தாளத்துக்கும் ஆவர்த்தனம்னா அதான். அப்போ திருப்பி அந்த தாளம் முதல்ல இருந்தே கண்டினியூ ஆகிடும். திருப்பி அந்த தாளம் முதல்ல இருந்தே கண்டினியூ ஆகிடும். அப்போ கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அது வந்து 2 ஆவர்த்தனமாக ஆகிடும். அப்படியே அது மாதிரி தான் ஆவர்த்தனம்னா இதுதான். அதை தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்க வேண்டியது. புரியுதா? இப்போ வரையும் இந்த கிளாஸ் போதும். நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.